ஹலோ யூபீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே விலாக் தாங்க. சண்டே காலையில் சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு வெளியில் ஃப்ரண்ட் யார்ட் கார்டனுக்கு வந்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி மட்டும் ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபுல்லாக குச்சி குச்சியாக காஞ்சி போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 10-15 இலை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு யாராவது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இந்த வீடு வாங்கின புதுசில் வாங்கி வச்ச மல்லிகைப்பூ செடி. இப்போ நீங்கள் பார்க்குற சீடிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் நான் பண்ணலை, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னுமே அந்த போலன் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆன பிறகு பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் கார்டனிங் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே லக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வச்சுருந்தேன் அவரை. அப்புறம் அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சரின்னு மத்தியானம் சமைக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மத்தியானமும் ரொம்ப சிம்பிளான சமையல், வெறும் ரைஸும் வந்து முட்டை குழம்பும் தான் வச்சுருந்தேன். சமைக்கிறக்கு அடுப்பில் எல்லாத்தையும் வச்சுட்டு என் சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்து அடுப்பை பார்த்துக்கோன்னு சொல்லி நானும் என் பெரிய பொண்ணும் கிளம்பி ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிட்டோம். ஆக்சுவலாக இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த பானை வந்து பானையில் இது சட்டி. இந்த சட்டி வந்து ஊர்லேருந்து எங்கள் மாமனார் மாமியார் எடுத்துகிட்டு வந்தது. அதை இன்னுமே பழக்காமல் 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்படியே வச்சுருந்தோம். பழக்கலான்ட்டு சரி அதுக்கு தான் இன்றைக்கியாவது அதுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும்ன்ட்டு கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த களைஞ்ச தண்ணியை ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் நானும் என் பொண்ணும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போனோம். அவளுக்கு ஏதோ வாங்கணும். அது என்னவோ துபாய் சாக்லேட் ஆமாம், ஸ்ட்ராபெரி துபாய் சாக்லேட்னு ஒரு இது ஐட்டம், அதை வாங்கணுன்னு போனால். ஆனால் லக்கியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் பண்ணுற ஹனியும் அதுக்கப்புறம் போலன் பீயும் கிடச்சிது. பீ போலனும் கிடச்சிது. அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஈவினிங் காலையிலேருந்து ஒரு வேலையை பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா கடைசியில் ஈவினிங் தான் அந்த பூச்செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து அது என்ன சொல்கிறது, மண்புழு உரம், அந்த மண்புழு உரமும் போட்டு வச்சுருந்தேன். மண்புழு உரம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் 2 வாட்டி. பார்த்திங்கன்னா அந்த கப்பில் தான் வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்தேன். கொஞ்ச நாளாக கவனிக்கிறதே இல்லைங்க. ஒரு 2-3 இயர்ஸாக எனக்கு எங்கள் கார்டன் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு போலன் வந்து ரொம்ப சிவியர். இந்த வருஷம் தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர் என்னோடய பாடி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க இந்த போலன் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் இருந்துட்டிங்கன்னா உங்கள் இம்யூன் வந்து அப்படியே குறைஞ்சிடும். பாடியில் இருக்கிற இம்யூன் குறைஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க. அவ்வளோதான் இந்த சண்டேவோட விலாக். ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு எனக்கு.